அம்மா வில்லேஜ் ஃபுட் நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது வெஜிடேரியன் சூப் எப்படி செய்யுது நம்ம பார்க்கலாம் வாங்க. வெஜ்ஜி சூப்பு செய்ய இதுக்கு தேவையான பொருட்கள் கேரட்டு, கொஞ்சம் ஒரு ½ கேரட் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பீன்ஸு, கொஞ்சம் பூண்டு, பொடிசாக நறுக்கிய வெங்காயம், கொஞ்சம் கோஸு. இதுக்கு இந்த நம்ம சோள மாவு 2 ஸ்பூன், தேவைக்கேற்ற உப்பு சேர்த்துக்கலாம். இது 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கணும். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற காய்கறிகள்லாம் எடுத்து நம்ம ஒரு ஆவி போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பீன்ஸு, கேரட்டும், கோஸு இது 3 போட்டு இதை கூட நம்ம உப்பு போட்டு இதை நம்ம வேக வச்சுக்கிறோம். இது தண்ணியை ஊற்றி இது நல்லா வேக வச்சுக்கலாம். இது இப்போது உப்பெல்லாம் இதில் போட்டிருக்கோம். இது நல்லா வேகணும். இது நல்லா வெந்த பிறகு இந்த காய் நல்லா சாரெல்லாம் இறங்கின பிறகு நம்ம எடுத்து அது ரெடி பண்ணிக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிச்சு. இப்போ இது இறக்கி வச்சுக்கலாம். கடாய் காஞ்சிச்சு. 1 ஸ்பூன் இது நெய் விட்டுக்கலாம். நம்ம பூண்டு நறுக்கி வச்சுருக்க பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப தீயக்கூடாது. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போது நம்ம வேக வச்சுருக்கிற இந்த காய்கறிகளை அதில் எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். இதில் கொத்தமல்லி கூட போட்டுக்கலாம். நான் கொத்தமல்லி இதில் சேர்க்கலை. இதுக்கு நம்ம தேவையான உப்பு இதில் நம்ம சேர்த்துக்கணும். இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் நம்ம சோள மாவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெஜ்ஜி சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சுக்கலாம். வெஜ்ஜி சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்கள், காய்கறிகளாக சேர்த்து இதில் நாங்கள் சூப்பாக இறக்கியிருக்கிறோம். இப்போ நான்வெஜ்ஜில் சூப் எடுத்து சாப்பிடுவாங்க, உடம்புக்கு நல்லதுன்னு. ஆனால் பார்த்திங்கன்னா காய்கறிகளை எடுத்து நம்ம சூப்பாக நம்ம சாப்பிடும் போது நம்ம ரத்தம் இல்லாத ரத்தம் ஊறும். நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் மெழுகெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம். அது சளி பிடிச்சவங்களுக்கு கூட இதை நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.